காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. மிக மிக மோசமா கேவலமா திருமாவளவன் எல்லாம் பேசுறத அந்த மேடையை முதலமைச்சர் பகிர்ந்திருக்கிறாரு. இந்திய கூட்டணியுடைய செயல்பாடுகள் நேற்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்றுமே தேராது, இவங்ககிட்ட எந்த உண்மையான நோக்கம் கிடையாது, லட்சியம் கிடையாது அப்படின்னு நான் வந்துட்டேன்னா அவரே சொல்லி. ஏற்கனவே நாங்கள் பூத்துக்களை நோக்கி, கிளை நிர்வாகிகளை நோக்கி நாங்கள் பயணத்தை தொடங்கிட்டோம். ஒரு கிளை எவ்வளோ வலிமையாக இருக்கணுங்கிறத எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களும் எங்களுடைய மாநில நிர்வாகிகளும் எல்லாருக்கும் அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நோக்கிய பயணம் வேகமாக. கூட்டணிகள் இருக்குல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே நீடிக்கிறது இல்லை. யார் யார் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு இருக்கு. இல்லை, தமிழ்நாட்டில் யார் இருக்கா? தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடின்னு ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் வருகிறார்களோ அவங்க கூட்டணி, அவங்களாம் எங்க கூட்டணி. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் பணிகள்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்கீங்க. இந்த இடைவெளியில் எங்களுக்கு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து தமிழகத்தில் கழகங்களுக்கு மாற்று பாஜக தான், பாஜக தலைவர்கள் யார் வந்தாலும் தொடர்ந்து பேசுகிறாங்க. சரி, நீங்களுமே நிறைய இடத்த பதிவு செஞ்சுருக்கீங்க. ஆனால் தொடர்ந்து இந்த திமுக ஆட்சிக்கு இரண்டு வருடங்களுக்கு மேலே ஆகுது. இந்த 2 வருடங்களில் திமுக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியிருக்கிறதா உங்கள் தரப்புலையும் சொல்கிறீங்க, அதிமுக தரப்புலையும் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கான ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதே இல்லை. அப்படின்னா இந்த மணல் விசாரணை நடந்துட்டு இருக்கு, ஏன் மணல் விசாரணை நடுவில் நடக்குது? அதே போல் ஜி ஸ்கொயரில் ரைட் பண்ணாங்க, ரைட் நடந்தது. அதே போல் திமுகவின் அமைச்சர்கள் தொடர்ந்து வழக்குகளில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள், ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கிறார். இதை முன்னெடுத்து ஏன் பாஜக அரசியல் செய்யலைன்னு ஒரு கேள்வி. இதை முன்னெடுத்து தானே அரசியல் செய்கிறோம். வரிசை அமைச்சர்கள் இன்னும் கூட அவங்க மேலே வழக்கு தொடர்ந்து இருக்கு. இன்னும் தங்கம் தென்னரசு, KKS ராமச்சந்திரன், பெரியசாமி, இந்த மாதிரி வரிசையாக 11 அமைச்சர்கள் இருக்காங்கிறது எங்கள் தலைவர் பலமுறை சொல்லியிருக்காங்க. இப்போ திருப்பி கூட செந்தில் பாலாஜியை நேற்று நீதிமன்றம் கேட்டிருக்கு. இதெல்லாம் இங்கே தலைவர் கேட்டது தானே. நீதிமன்றத்தை என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு அமைச்சரை இப்படி ஒரு 48 மணி நேரம் ஒருத்தர் சிறைச்சாலையில் இருந்தாலே ஒரு கடைநிலை ஊழியரை சஸ்பெண்ட் செய்யணுங்கிறது ஒரு நியதி. ஆனால் இத்தனை நாள் இருந்து ஒரு அமைச்சரை அமைச்சராக வச்சுருக்கீங்களே, ஏன் இலாக்கா இல்லாமல் ஒரு அமைச்சராக வைக்கணும்? இந்த கேள்வியை நான் தமிழரசுக்கே விடுறேன் அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்கிறது நடந்திருக்கு. தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணைகள் இருக்குது. இதில் நம்ம எப்போவுமே இதை மறைக்கவோ அல்லது இதை பற்றி பேசாமல் இல்லையோ சொல்லிட்டே தான் இருக்கோம். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3ன்னு வரிசையாக வெளியிட்டுட்டே இருக்காங்க. இப்போ ஜாபர் சேட்டும் கனிமொழி, ஜாபர் சேட்டு வெர்ஸு, ராசா, ஜாபர் சேட்டு TR பாலு, இப்படி ஒரு உயர் காவல்துறை அதிகாரி, அவர்கிட்ட என்னெல்லாம் பேசணும், எப்படிலாம் பேசணுங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதில் எவ்வளோ மோசமான விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்றாங்க, சட்டத்துக்கு விரோதமான செயல்களெல்லாம் ஈடுபடுறாங்கிறத அதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது, கேட்டால் தெரிஞ்சுக்க முடியுது. இதை நம்ம தான் வெளியில் கொண்டு வர்றோம். திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிகள் கூட சொல்லாத நேரத்தில் அண்ணாமலை தான் சொன்னார், அண்ணாமலை தான் பேசினார், அதுக்கு விளக்கம் கேட்டார், கேள்வி கேட்டாங்க. அதுக்கெல்லாம் நம்ம தானே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பண்ணலை, அதை மறைக்கலை. ஜி ஸ்கொயரில் வருமான வரி சோதனைங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் தானே. எல்லா தொழிலதிபர்கள்ட்டையும் எல்லா தொழில் நிறுவனங்களையும் வருமான வரித்துறை சோதனை நடத்துவது இயல்பு. ஜி ஸ்கொயரில் நடத்தியிருப்பாங்க. ஜி ஸ்கொயருக்கும் வருமான வரித்துறைக்கும் என்ன இடர்பாடு ஏற்பட்டது, என்ன நடவடிக்கை எடுத்தார்கள், என்ன ஒரு அபராதம் கட்டாங்க, என்ன கணக்கு அமைச்சாங்கிறது அது தனிப்பட்ட விஷயம். அதை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜி ஸ்கொயர் யார்? ஜி ஸ்கொயர்னு ஒரு புதிய நிறுவனம் ஒட்டுமொத்தமாக கட்டுமான துறையவே கையில் எடுக்கிறத நம்ம கண்டிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். அதையும் நம்ம ஒன்றும் மறைக்கலை. மணல் ED ரைடுங்கிறது அவங்க வேடிக்கையான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இல்லை, அது அந்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்கும் போது மிக வேகமாக ஆரம்பித்தது. தற்போது அதில் பெருசாக அப்டேட் இல்லையே, எந்த ஒரு நகர்வுமே இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க.
இல்லை அப்படி இல்லை, அது நகர்வு இல்லை, வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க தமிழக அரசு சொல்லியிருக்க பார்த்தா நாங்கள் 3 லட்சம் யூனிட்டு 4 லட்சம் யூனிட்டு தான் எடுத்தோம்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ஐஐடி ஒரு அறிவியல் ரீதியாக சோதனை பண்ணும்போது 32 லட்சம் யூனிட்டு எடுக்கப்பட்டிருக்குன்னு இடி தரப்புக்கு கருத்துக்கள் வந்திருக்கு. ஆராய்ச்சி செய்து விஞ்ஞானபூர்வமாக கருத்து வருது. இதெல்லாம் ஒரே நாளில் முடிக்கிற விஷயம். நிச்சயம் அந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு. ஒன்றும் வழக்கிலிருந்து யாரையும் விடுவிச்சிடலாம், வழக்கு பின்தோக்கியும் போகல, நடந்துகிட்ருக்கு. அது நடந்துகிட்டு இருக்கு. மணல் நடந்துகிட்டு இருக்கு. டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 இப்போ வரிசையாக ஆடியோ வந்துட்டு இருக்கு. நிதியமைச்சர் தியாகராஜன் திமுக 30,000 கோடி பணத்தை அடித்து வச்சு தாத்தா காலத்தில் இல்லாத பேரங்க 2 பேர் வச்சுட்டு என்ன செய்யறது தெரியாமல் இருக்காங்க அப்படிங்கிறத அதுவும் நம்ம கொண்டு வந்த குற்றச்சாட்டு தான். ஃபைல் 1, 2, 3 நம்ம கொண்டு வந்த குற்றச்சாட்டு தான். எல்லா அமைச்சர்களும் ஜெயிலுக்கு போகிறதையும் செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சனம் பண்ணி இன்றைக்கு அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறதே கஷ்டங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு சட்டப்பூர்வமாக. இதெல்லாம் நம்ம எப்போவுமே மக்களுக்கு கொண்டு வந்தது நம்ம தானே, யார் கொண்டு வந்தா? சரிங்க சார். இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, தொடர்ந்து வந்து பாஜக திமுகவை விமர்சனம் செய்கிறது நிர்வாக ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து நாங்கள் பல சட்ட ரீதியான நடவடிக்கை அவருக்கு மேலே எடுக்கிறோன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்பு வந்து திமுக பாஜகவை வந்து கடுமையாக விமர்சனம் செய்வதில்லை. அதே போல் இப்போ இந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா பாஜக அந்த இடி ரைடாக இருக்கட்டும், ஐடி ரைடாக இருக்கட்டும், அதே போல் பல்வேறு விஷயங்களில் ஒரு சுணக்கம் தெரியுது. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு ரகசிய கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேலோ இந்தியாவுக்கு வந்து மோடி அவர்கள் வந்தார், அதுவும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசிய கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? ஒருவேளை இவ்வளோ ரகசிய கூட்டணி இருக்குன்னு சொன்னதுனால தான், பேசுகிறதுனால தான் முதலமைச்சர் ரொம்ப கடுமையாக பாசிச பாஜக, அந்த பாஜக, இந்த பாஜகலாம் சொல்லிட்டு இப்போ நினைக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து தமிழக முதல்வர் வந்து பாசிச பாஜகன்னு அந்த விஷயத்தை கையில் எடுக்கவே இல்லை சார். நீங்கள் பார்த்து அவர் பையன் பேசியிருக்கிறாரு, மாநாட்டில் பேசியிருக்கிறாரு. நீங்கள் நல்லா போய் திருப்பி டேப்பை போட்டு பாருங்கள். மிக மிக மோசமாக கேவலமாக திருமாவளவெல்லாம் பேசுகிறத அந்த மேடையை முதலமைச்சர் பகிர்ந்திருக்கிறாரு. இவங்க இண்டி கூட்டணி பிஜேபியை வீட்டுக்கு அனுப்புவது ஒன்று தான் நம்ம நோக்கம், லட்சியம். அவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகம் இருக்காது, தேர்தல் நடக்காது, மாநிலங்கள் இருக்காது. இதெல்லாம் முதலமைச்சர் தானே சொல்லிட்டு இருக்காரு, காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. கவர்னரே வேண்டான்னு தீர்மானம் போடுற மாநாடு அவங்க மாநாடு தானே. இதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதை பற்றிலாம் இல்லை, எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாருங்க, திமுகவை எதிர்ப்பது என்னுடைய ரத்தத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்ல. இதில் என்ன கூட்டணி ரகசியம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் ஒரு கேலோ இந்தியா விளையாட்டை நடத்துறதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்குது, அதுக்கு நிதி உதவி செய்யுது. அந்த விளையாட்டு போட்டிக்கு வந்து தொடங்கி வைக்கிறாங்க. இதில் வந்து வேறுபாடு கிடையாது. இது தமிழக மக்கள் சார்பாக இருக்கிற தமிழ்நாடு அரசு நடத்துவது. திமுக நடத்துகிற விளையாட்டு போட்டிக்கு முதலமைச்சர் வந்திருக்க மாட்டார், திமுக நடத்துகிற விளையாட்டு போட்டிக்கு பிரதம மந்திரி வந்திருக்க மாட்டார். தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிற போட்டிக்காக அவங்க மத்திய அரசுடைய பிரதமருங்கிற முறையில் வர்றாரு. அவங்க ஏற்கனவே ஒலிம்பியா செஸ் போட்டிக்கும் அவர் வந்தார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு வந்தார், விமான நிலைய விரிவாக்கத்துக்கு வந்தார், சென்னை விமான நிலைய புதிய வெளிநாட்டு விமானங்கள் வந்து செல்லக்கூடிய முனையத்தை தொடங்குறதுக்கு வந்தார். அவர் தொடர்ந்து வந்துட்டுருக்கார். அரசாங்கம் மக்களுக்கு வித்தியாசம். திமுகவின் அழைப்பை இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதிர் துருவங்களாக இருக்கிறார்கள் திமுகவும் பாஜகவும். அப்படி இருக்கும்போது திமுக ஒரு அழைப்பை விடுக்கிறாங்க. நீங்கள் வந்து பிரதமர் அலுவலகத்தில் வந்து உங்களை அப்பாயின்மெண்ட் கொடுக்காம போய் பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்க அழைப்புதல் கொடுத்து அந்த அழைப்பதை ஏற்று பிரதமர் இங்கே வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு 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 சாஃப்ட் கார்னர் வந்து திமுக மேலே இருக்கிற மாதிரி தானே தெரியுது வெளியில். இல்லை, அதில் முரண்பட வேண்டிய அவசியம் இல்லையே. விளையாட்டு போட்டி நடத்துகிறதே மத்திய அரசு, அந்த பொறுப்பேற்றுக்கிறது மாநில அரசு. அதுக்கு நிதி உதவி அனுமதி கொடுக்கறது மத்திய அரசு கொடுக்காட்டி இவங்க அதை நடத்தவே முடியாது. அப்போ அது எல்லாருக்கும் பங்கு இருக்குல்ல. அந்த விளையாட்டு போட்டி நடத்துறதுல மத்திய அரசுக்கும் பங்கு இருக்குது, தமிழ்நாடு அரசுக்கும் பங்கு இருக்குது. அந்த அடிப்படையில் வர்றாரு. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இதில் ஒன்றும் பெருசாக திமுகவோட ஒன்றிணைவோம் வா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் கூட்டம் மாதிரி பாரத பிரதமர் கூட்டு வந்த மாதிரி தெரியல. எப்போவுமே திமுக பாஜக விமர்சிக்கிறதுக்கு தயாராக விமர்சிக்கிறாங்க. அவங்க விமர்சிக்கிறதுல எந்த வித உண்மையும் இல்லை. பாரத பிரதமருடைய வளர்ச்சி, நாட்டினுடைய வளர்ச்சி எல்லாமே அவங்க கண்களை உறுத்துது. என்னடா இண்டி கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போச்சு, இப்போ பாஜக தான் மீண்டும் வெற்றி பெறும், மீண்டும் பிரதமர் வருவார், பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் வருவாருங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த நாடு இன்றைக்கு மக்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார். அதனால் ரொம்ப ஆவேசப்பட்டு என்னெல்லாம் பேசுகிறோம் தெரியாமலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க சார். அப்போ தேர்தலுக்கு வரலாம். 2024 தேர்தல் இந்தியா கூட்டணி இப்போ வந்து சில தலைவர்கள்
குறிப்பாக சொல்லலாம் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இருந்தார், தற்போது பாஜக வந்திருக்காரு. அதே போல் இந்தியா கூட்டணியிலையும் வந்து காங்கிரஸுக்கு எதிராக வந்து சில தலைவர் சொல்லியிருக்காங்க. மம்தா பானர்ஜி நீங்கள் சொல்கிறதே தப்பு. இந்தியா கூட்டணியிலேருந்து வந்திருக்காருங்கிறது தப்பு. ஏன் சார்? அவர் பீகார் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. மோடி நிதிஷ்குமார் கூட்டணிக்கு ஓட்டு போட்டு தான் 2020 வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக தான் நிதிஷ்குமார் இண்டி கூட்டணிக்கு போனார். இண்டி கூட்டணியுடைய செயல்பாடுகள் நேற்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இது ஒன்றுமே தேராது, இவங்கள்ட்ட எந்த உண்மையான நோக்கம் கிடையாது, லட்சியம் கிடையாது அப்படின்னு நான் வந்துட்டேன்னு அவரே சொல்லியிருக்கிறார். இங்கேருந்து போனவர் கோபமாக போனார், வருத்தத்தில் போனார், திருப்பி உண்மை நிலையை புரிந்து இதெல்லாம் ஒன்றும் தேராத கூட்டணின்னு தெரிஞ்சு பிஜேபிக்கு வந்திருக்கு. அங்கேருந்து இங்கே வரல, இங்கேருந்து போனவர் திரும்பி வந்திருக்கிறார். இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி கிடைத்த வெற்றி மக்கள் கொடுத்த வெற்றி. இண்டி கூட்டணியில் போய் சேரும்போது இவங்க முதலமைச்சரானது எம்எல்ஏக்கள் கணக்கில் வைத்த வெற்றி. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நிதிஷ்குமார் மட்டும் இல்லை, நீங்கள் அதோட விட்டீங்க. ஏன் மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க? சரி 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 இல்லை, நீங்கள் அதில் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாங்க? தொடர்ச்சியாக சொல்லுவீங்க. பஞ்சாப் முதல்வர் என்ன சொல்கிறாங்க? எல்லாருமே இன்னைக்கு காங்கிரஸ் அம்போன்னு கலட்டி விட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. முதலமைச்சர் இங்கே இருக்கிற ஸ்டாலின் அநேகமாக அவர் என்ன பண்ணுவார், இதை கலட்டி விட மாட்டார், ஆனால் எண்ணிக்கையில் சீட்டுகளை ரொம்ப குறைக்கலாம்னு திட்டமிடலாம். அவங்களுக்கு ஏன் காங்கிரஸை கலட்டி விடுறாங்க? காங்கிரஸ் தலைமையின் மீது நம்பிக்கை இல்லை. காங்கிரஸ் தலைமையவோ ராகுல் காந்தியவோ சொன்னால், சோனியா காந்தியோ சொன்னால் இந்த நாட்டு மக்கள் ஓட்டளிக்க போவதில்லை, பாரத பிரதமர் ஈஸியாக வெற்றி பெற்று போயிடுவார், அதனால் இப்போவே அவங்கள கொஞ்சம் கட்டுக்குள் கொண்டு வருவோம், நம்ம செல்வாக்கில் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போன்னு தான் ஒரு பிராந்திய கட்சி நினைக்கும். கெஜ்ரிவால் மம்தா வெற்றிக்கு உழைக்க முடியுமா? ஸ்டாலின் அவர்கள் பினராயி விஜயன் வெற்றிக்கு உழைக்க முடியுமா? முடியாது. இவங்க அந்தந்த பிராந்தியத்தில் ஒரு குடும்ப ஆட்சி, ஒரு வாரிசு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் அங்கங்கே இருக்க செல்வாக்கெல்லாம் ஒன்றா சேர்த்து நாங்கள் பாருங்கள் 28 கட்சி ஒன்றா சேர்ந்துருக்கோம்னு குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம ஊர் திருமாவளவன் கூட அந்த 28 இருக்கார், வைகோ கூட இருக்கார். இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு ஊரில் இருக்க சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்ந்து இந்தியாவில் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுற மாதிரி நடித்தாங்க. அது இப்போ உடைச்சி போச்சு. இப்போ இந்தியா கூட்டணி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அது அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் இல்லைங்கிறாங்க. என்ன இல்லைங்கிறாங்க? மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, நான் இண்டி கூட்டணியில் தான் இருக்கேன், ஆனால் இங்கே நான் தனியாக போட்டிடுவேன். இல்லை மற்ற கெஜ்ரிவால் சொல்கிறேன் நான் இண்டி கூட்டணி. மற்ற மாதிரிலாம் எங்கே இருக்கீங்க? அருகாமையில் இருக்கிற எங்கே இருக்கு? நீங்கள் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து தெலுங்கானாவில் இருக்காங்களா, கேரளாவில் இருக்காங்களா, தமிழ்நாட்டில் இருக்காங்களா, பஞ்சாபில் இருக்காங்களா? எங்கேயுமே கிடையாது. ஆனால் இண்டி கூட்டணியில் இருக்கேன், ஆனால் நாங்கள் உங்களோட இல்லை, வரும் ஆனால் வராது அப்படின்னு சொன்ன மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பஞ்சாபில் இருக்கிறது கெஜ்ரிவால், பஞ்சாப்லையும் டெல்லியிலையும், அங்கே நாங்கள் கூட்டணியே கிடையாது, ஆனால் நாங்கள் இண்டி கூட்டணியில் இருப்போம். இப்போ நம்ம ஸ்டாலின் சொல்கிறாருன்னு வச்சுக்க, முதலமைச்சர் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் சீட்டே தரமாட்டேன், ஆனால் நான் இண்டி கூட்டணியில் இருப்பேன். இது என்னங்க நியாயம்? இப்படி தான் அவங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி இது தேரப்போகுது? இன்னும் போக போக அவங்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும், ஒருத்தர் கோபம் அதிகரிக்கும். இண்டி கூட்டணி சிதறுவது ரொம்ப வெகு தொலைவில் இல்லை. என்னதான் மல்லிகார்ஜுன கார்கே ஒட்ட வைக்க பார்த்தாலும் நடக்காது. சரிங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம், அது போக போக தான் தெரியும். தமிழக அரசியலுக்கு வரலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலை தமிழக பாஜக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? மிக தெளிவாக இருக்கும். இப்போ நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதே பாஜகவுடைய தேர்தல், நாடாளுமன்ற தென் சென்னை தொகுதியினுடைய தேர்தல் அலுவலகத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நாங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு பாருங்கள். ஒவ்வொரு தொகுதிக்கும் 39 தொகுதிக்கும் இந்த மாதிரி தேர்தல் அலுவலகம் போடுறோம். 234 தொகுதிக்கும் சட்டமன்ற அலுவலகம் இப்போயே போடுறோம். அந்த பாராளுமன்ற அலுவலகத்துக்கு உட்பட்ட 6 தொகுதிக்கான சட்டமன்ற அலுவலகமும் இப்போ தொடங்குகிறோம். ஏற்கனவே நாங்கள் பூத்துக்களை நோக்கி, கிளை நிர்வாகிகளை நோக்கி நாங்கள் பயணத்தை தொடங்கிட்டோம். ஒரு கிளை எவ்வளோ வலிமையாக இருக்கணுங்கிறதே எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களும் எங்களுடைய மாநில நிர்வாகிகளும் எல்லாருக்கும் அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நோக்கிய பயணம் வேகமாக போயிட்டு. ஒரு பக்கம் கட்சியோட வளர்ச்சி, ஒரு பக்கம் மக்களுடைய ஆதரவு பெருகுகிற நிலை. 10 பேரை பார்த்தீங்கன்னா 5 பேர் ஏப்பா அந்த வட்டம் பிஜேபி வந்தானே, 5 பேர் மோடி தான் ஜெயிப்பார், என்ன தான் கத்தினாலும் கத்திட்டு போகிறாங்க. இது தமிழ்நாட்டில் தான் பேசுகிறாங்க, எங்கே போனாலும் மோடின்னு சொல்கிறாங்க நாடே அப்படின்னு. பொதுமக்களுடைய பேச்சு வழக்கு இன்றைக்கி எங்கே மாறிடுச்சு? மோடி ஜெயிக்க போகிறார், மோடி வெற்றியை தடுக்க முடியாது, இது போயிடுச்சு. இது அதே பிரதிபலன் நீங்கள் மக்கள்கிட்ட இங்கே தமிழ்நாட்டிலையும் அந்த பிரதிபலிப்பு இருக்குங்கிறத நீங்கள் சீக்கிரம் தெரிஞ்சுக்க.
சரிங்க சார். அது எத்தனை சீட்டு, எத்தனை பெர்சன்டேஜ், பெரிய மாற்றம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நாங்கள் கட்சி ரீதியாக மக்களை தொடர்பு கொள்வது, மக்களுக்கான திட்டங்கள் ஏற்கனவே கொண்டு போய் சேர்த்ததை அவங்களுக்கு நினைவுபடுத்துறது, அவங்களெல்லாம் சந்திக்கிறது, கட்சியுடைய உறுப்பினர்களை சந்திக்கிறது. நிறைய உறுப்பினர்கள் கட்சியில் நிர்வாகிகள் இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பிஜேபியில் மெம்பர் ஆகிருப்பீங்க, ஆனால் நிர்வாகி இருக்க மாட்டாங்க. உங்களையெல்லாம் நாங்கள் டச் பண்ணி இப்போ சந்தோஷப்படுத்துறது, அவங்கள்ட்ட தொடர்பு கொள்வது, எல்லா இடத்துலையும் வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்குறது, இப்படி கட்சி பணிகள் மக்களோட இணைந்து செய்கிறத தொடங்கிட்டோம். தேர்தல் அலுவலகங்கள், தேர்தலுக்கான பணிகள், தனிப்பட்ட முறையில் வாக்குச்சாவடிகளை போய் செக் பண்ணுறது, வாக்காளர்களை செக் பண்ணுறது, இந்த பணிகள் தனியாக தொடங்கிட்டோம். அடுத்து வேட்பாளர், கூட்டணி, அது இதுங்கிறது தலைமை பார்த்துப்பாங்க. அவங்க சொல்கிற வரைக்கும், இவர் தான் வேட்பாளர்னு சொல்கிற வரைக்கும் இங்கே யாரும் வெயிட் பண்ணல. தலைமை சொன்ன மாதிரி வேலையை தொடங்கிட்டோம். அது வரப்போ வரட்டும், இன்னும் டைம். சரிங்க சார். இன்னொரு விஷயத்துக்கு சொல்லப்படுது, இப்போ நீங்கள் பேசும்பொழுது 39 தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வந்து அலுவலகம் திறந்து விட்டதாக சொல்கிறீங்க. அப்போ வந்து இந்த தேர்தலில் வந்து பாஜக யாருடனும் கூட்டம் இல்லை, தனியாக தேர்தலை சந்திக்கிறதுன்னு எடுத்துக்கலாமா? அது எங்கள் தலைமை சொல்லுவாங்க. கூட்டணி அமைக்கிறது, யார் கூட்டணியில் நீங்கள் செயல்படணும்னு சொல்கிறது எல்லாமே தேசிய கட்சியில் தலைமை, அகில இந்திய தலைமை தான் வழக்கமாக சொல்லுவாங்க. அது எந்த கட்சியாக இருக்கட்டும். நீங்கள் பாருங்கள், கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட சொல்லுவாங்க, பொலிட் பீரோ முடிவு செய்தது, பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இது உலகத்தில் பெரிய கட்சி, இந்தியாவில் பெரிய கட்சி, 18 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி, பல 16, 17 மாநிலங்களில் ஆளுகிற கட்சி. இவங்க வந்து இந்த தலைமை சொன்ன பிறகு மாநில தலைவர் அந்த கருத்தை கேட்டு எங்களுக்கு தெரிவிக்கும் போது தான் நான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். இதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? கூட்டணிகள் இருக்குல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே நீடிக்கிறது இல்லை. யார் யார் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு இருக்கு? இல்லை, தமிழ்நாட்டில் யார் இருக்கா? தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு தமிழ்நாட்டில். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி விரைவில் ஒரு 15 நாள், ஒரு மாதத்துக்குள் எங்கள் தலைவர் சொல்லுவார். இந்த கூட்டணியினோட தன்மை என்ன? பாரத பிரதமர் நரேந்திர மோடின்னு ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் வருகிறார்களோ அவங்க கூட்டணி, அவங்களாம் எங்கள் கூட்டணி. சரி, இனிமே வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்வீங்களா, இல்லை அதிமுக கூட்டணிக்கு போகிற மாதிரி வாய்ப்பு இருக்காது? அது அவங்க சொல்லுவாங்க, தலைவர்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து தனிப்பட்ட விருப்பம் இல்லை, ரிப்போர்ட்டில் நான் சொல்ல முடியாது. இல்லை, இது விளையாட்டான விஷயமா? தலைவர்கள் சொல்லும் போது கேட்பேன், எங்கள் வேலை என்ன? நீ வடையை சாப்பிட சொன்னால் பொத்தலைன்ற மாதிரி கட்சி வேலை பாருங்கள், மக்களை சந்திங்க, தேர்தல் வேலை பாருங்கள், தேர்தலுக்கு தயாராகுங்க. அந்த வேலையை நாங்கள் பார்த்துட்டோம். சரி, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக கூட்டணி ஏன் இந்த கேள்வி கேட்குறேன், 2019 ஆரம்பித்து 2021 உள்ளாட்சி தேர்தல்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று வருகிறது. நீங்கள் அதை மறுக்க முடியாது, டேட்டா படி பார்த்தாவும் வந்து அதை மறுக்க முடியாது. இங்கே 2019 வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தீங்க, இப்போ அதிமுக கூட்டணியே இல்லாமல் இருக்கீங்க. பாஜகவோட ஓட் பர்சன்டேஜும் உங்களுக்கு தெரியும், டேட்டா தெரியும். அப்படி இருக்கும்போது தவறு. அப்புறம் திமுக கூட்டணி எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். வெற்றி கூட்டணி முதல்ல 4% உங்களை மாதிரி பல பேர் அதே கற்பனையில் இருக்கீங்க. கடந்த சென்னை மாநகராட்சியில் 200 இடங்களில் நாங்கள் போட்டிட்டோம். அதில் 2 இடங்கள் 2 மகளிர் சகோதரிகள் இந்த படிவம் பூர்த்தியாகாமல் நிலையில் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆனாங்க. 198 இடத்துல போட்டிக்கிட்டு ஏறத்தாழ 19 இடங்களில் 2வது இடம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடம். பாரதிய ஜனதா கட்சி 2வது இடம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பல பேர் இது புரிஞ்சுக்கிறது இல்லை. சென்னையில் மட்டும் 8.7% ஓட்டை பாஜக வாங்குச்சு. தனியாக தான் நான், கூட்டணிலாம் கிடையாது. இந்த உண்மையை நீங்கள் இது நிறைய வெளியே கொண்டு போக மாட்டேங்கிறீங்க. இருந்தாலும் உங்கள் மூலம் நான் நம்ம சேனலில் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்புக்கான கேள்வியை நீங்கள் கேட்டீங்க, அதை முதல்ல சொல்லுங்கள். அதே மாதிரி தமிழ்நாடு பூரா போட்டியிட்ட இடங்களில் எல்லோரும் சேர்க்கும்போது போட்டியிட்ட இடங்களை மட்டும் வைத்து பார்த்தால் 9.5%. நேற்றைக்கு முன்தினம் பல சேனல்லாம் கருத்து கணிப்புலாம் வெளியிட்டிருக்காங்க. பாஜகவுடைய ஷேர் இன்றைக்கு 18% 21% வரைக்கும் ஒருத்தரும் ஒரு மாதிரி அவங்க நமக்கு தெரியாதவங்க எந்த முறையில் வழிமுறையில் எடுத்தாங்கன்னு. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 18% 21% உருவாகிருக்கு அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. திமுக கூட்டணி இருக்கலாம், இதே திமுக கூட்டணி வெற்றி மட்டுமே பெறணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வெற்றியை கொடுக்கறது மக்கள் தான். மக்கள் மனசு மாறினா எத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் தோல்வியடைவது உறுதி. இன்றைக்கு திமுக மேலே இருக்கிற வெறுப்பு அந்த கூட்டணி கட்சிகளுக்கே தெரியும். பால் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லா வீடுகளுக்கான இணைப்பு கட்டண உயர்வு, எல்லாமே எல்லாம் உயர்வு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 கோடி மக்கள் தலையில் புதுசாக தமிழ்நாடு அரசு வச்சுருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்து செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம்,
மின்சார ஊழியர்கள் போராட்டம், ஜாக்டோ ஜியோ போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், எதுவுமே சொன்னதை செய்யலை. எல்லாம் வெறுப்பில் இருக்காங்க திமுக மேலே. மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு கொடுக்குறேன்னு தேர்தல் அறிக்கையில் லாஸ்ட் பக்கத்தில் 7வது பத்தியில் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு குடும்ப ரேஷன்தாரர்களுக்கும் நாங்கள் உரிமை தொகை 1000 கொடுப்போன்னு. இன்றைக்கி பேப்பரில் விளம்பரம் வந்திருக்கிறது. 1,15,00,000 பேருக்கு 1000 உரிமை தொகை போய் கொண்டிருக்கிறது. ரேஷன் கார்டு 2,27,00,000. அப்போ நீங்கள் 1,17,00,000 பேருக்கு ரேஷன் கார்டுக்கு நீங்கள் உரிமை தொகை கொடுக்கலையே, இது என்ன அநியாயம்? ஒரு பக்கம் ரேஷன் கார்டுக்கு உரிமை தொகை கொடுக்குறீங்க, ஒரு பக்கம் டாஸ்மாக் சரக்கு விலையை கூட்டுறீங்க. அப்படியே அந்த 1000 ரூபாயை வீட்டில் இருக்கிற கணவன்மார்களோ சகோதரர்களோ அதை போய் டாஸ்மாக் கடையில் கொடுத்துட்டு வர சூழ்நிலையை தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இடத்துல பார்க்க முடியுது. அந்த 1000 ரூபாய் கூட்டி கொடுத்து பாட்டில் சரக்கு விலையும் கூட்டி அதையும் பிடிங்கிடுறீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையுமே செய்யலை. ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை, நீங்கள் 3 லட்சம் பேருக்கு கூட வேலை கிடைக்கல. இப்போ 30 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். உலக முதலீட்டாளர் மாநாடு இங்கே ஏன் நடத்துகிறாங்கன்னு தெரியல. ஏன் முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போன மாதிரி அப்படியே யூரோப்புற ஒரு டூர் போயிட்டு வந்துருக்கலாம். இங்கிலாந்தில் முதலீட்டாளர் மாநாடு, ஸ்பெயினில் மாநாடு, நார்வேயில் மாநாடு, ஸ்வீடனில் மாநாடுன்னு போயிருக்கலாமே. இங்கெல்லாம் போட்டு பெரிய விளம்பரங்கள் பக்கமாக போட்டு ஆண்ட்ரியா வச்சு டான்ஸ்லாம் நடத்தி 6 லட்சம் கோடியை பெரிய விளம்பரமாக பண்ணிகிட்டு இருந்தீங்க. அடுத்த நாள் நடந்த குஜராத்தில் 26 லட்சம் கோடி, யூபியில் 33 லட்சம் கோடி, கர்நாடகாவில் 9 லட்சம் கோடி. என்ன நடக்குது? எந்த திட்டங்களும் செயல்படலை. இந்த மழை வெள்ள நீர் கால்வாய் போடுறதுக்கு ஏற்கனவே 4000 கோடி ஒதுக்குனாங்க. அந்த 4000 கோடி என்ன செய்கிறாங்க, அதிமுக எப்படி செலவழிச்சுன்னு பார்க்கறதுக்கு தான் நாங்கள் 4800 கோடி செலவழிச்சாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். 90% வேலை முடிச்சிச்சு ஒருத்தர் சொல்கிறாரு, 42% வேலை முடிச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்? இத்தனை கோடியாவது செலவழிச்சு போங்கய்யா. மக்களோட கேள்வி என்ன? போன மழைக்கு கூட எங்கள் வீட்டுக்கிட்ட தண்ணி வரலையா, இந்த மழைக்கு இவ்வளவு கோடி செலவழித்து மழைநீர் கால்வாயெல்லாம் சரி செஞ்சு புதுசாக கட்டுமானத்தை ஏற்படுத்தின பிறகு எங்கள் வீட்டுக்குள்ளே இடுப்பளவு தண்ணி வந்திருக்கியா? அப்போ என்னையா நடக்குதுனால மக்கள் கேட்குறாங்க. எல்லா வகையிலையும் தோல்வியிட்ட ஒரு அரசு தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு. என்ன தான் கூட்டணியை ஒட்ட வச்சாலும் பெரிய பலமான ஆளை காப்பிச்சாலும் முடிவு செய்கிறது மக்கள் சார். அதை மத்தியிலும் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். மத்தியில் நீங்கள் என்ன இல்லைன்னு சொல்லுங்கள். என்ன இந்த நாட்டில் உங்கள் அளவுகோல் என்ன? நீங்கள் என்ன கேள்வி கேளுங்க. இந்த இருக்குது, இந்த புக்கை எடுத்து படிங்க. உங்களுக்கு வேணா 1 மணி நேரம் இந்த புக்கு தர்றேன். இந்த புக்கை எடுத்து படித்து பாருங்கள். இந்த புக்கில் இருக்குது 2014 முதல் இப்போ இருக்கிற வரைக்கும் என்னென்ன சாதனைகள், உள்கட்டமைப்பு, ஏற்றுமதி, உற்பத்தி, விவசாய உற்பத்தி, உள்கட்டமைப்பு, சாலை போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, பலமான இராணுவம், எல்லாம் அதில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதை படித்து பாருங்கள். இந்த புக்கை சொல்லுங்கள். என்ன நீங்கள் 10 ஆண்டுகளில் இந்த இந்தியாவோட நிலை என்னன்னு வெளிநாடுகளில் போய் கேட்டுப்பாரு. இந்தியாவோட கடன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே கடந்த 10 ஆண்டுகளில் சார். கடன் அதிகரிக்கிறங்கிறது, அதாவது நான் ஒன்றுமே செய்யாமல் 10 லட்ச ரூபா கடை, நீங்கள் எல்லா திட்டங்களையும் செலவழித்து 20 லட்ச ரூபா கடை. யார் மோசமான ஆள்? இன்னைக்கு பாரத பிரதமர் நேற்றுக்கு ராகுல் காந்தி விவசாயிகள்கிட்ட போய் பார்த்து ஏதோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு ஒரு ஸ்டேட்டில். நாங்கள் 60,000 கோடியை தள்ளுபடி பண்ணோம் அந்த காலத்தில்னு. இப்போ பாரத பிரதமர் வந்த பிறகு விவசாயிகளுக்கு ஊக்க உதவி திரும்ப செலுத்துறதில்ல, ஊக்க உதவியாக கொடுத்தது மட்டும் 2.5 லட்சம் கோடி. அடுத்த இது அது 2,70,000 கோடி. ஜல்ஜீவன் திட்டத்துக்கு மட்டும் 2 லட்சம் கோடி. நீங்கள் இந்த ஒவ்வொரு திட்டத்துக்கும் 15,000 கோடி, 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி செலவழித்தது, திட்டத்துக்கு ஒதுக்குனது, அந்த திட்டம் நேரடியாக நடக்கிறத பார்க்குறது. சார் 48 லட்சம் விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் 6,000 ரூபா சார். ஒரு ஆளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபா. 48 லட்சம் விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடைக்குது சார். இப்போ 5 தான் பார்த்தீங்கன்னா இடத்துல 5 வருஷத்துக்கு 30,000 ரூபா வந்துருக்கு சார் ஒரு ஆளுக்கு. நீ 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்துட்டு புல் பக்கம் பேச்சில் விளம்பரம் பண்ணுறீங்க. ஒரு விவசாயிக்கு 30,000 ரூபா கிடைச்சிருக்கு சார். மத்திய அரசு எந்த வித உதவியும் அவங்கள்ட்ட எழுதலை, வைக்கல, போகலை. அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் நீ உரம் வாங்கிங்க, விவசாய வேலை பாருங்கள், அறுவடை பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு கொடுத்தது மட்டும் 30,000. இதெல்லாம் எங்கே பார்த்தோமா? தமிழ்நாட்டில் மட்டும் 51 லட்சம் வீடுகளுக்கு நேரடியாக குடிநீர் இணைப்புக்கு பணம் கொடுத்துருக்காரு பிரதமர். இதுக்கு முன்னாடி இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்துச்சா? தமிழ்நாட்டில் மட்டும் 16 லட்சம் வீடுகள், இலவச வீடுகள் கட்டி கொடுக்க உதவி பண்ணியிருக்காங்களே, முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்துச்சா?
1,16,00,000 முத்ரா கடன் திட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கு கொடுத்துருக்காங்களே, தமிழ்நாட்டில் இதெல்லாம் இருந்துச்சா? கிடையாது. 37 லட்சம் கேஸ் சிலிண்டருக்கு மானியத்தில் பணம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மானியமாக இணைப்பு கொடுத்தது, இலவசமாக இணைப்பு கொடுத்தது தமிழ்நாட்டில் முன்னாடி இருந்துச்சா? தமிழ்நாட்டில் மட்டும் 80 லட்சம் பெண்களுக்கு புதுசாக வங்கி கணக்கு தொடங்கி கொடுத்தாரு, தமிழ்நாட்டில் இது இருந்துச்சா? எதுவுமே இல்லை சார். இதெல்லாம் புதுசு. எப்படி நீங்கள் திமுக அரசோட ஒப்பிட முடியுங்கிறதுக்காக நான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் சொன்னீங்க தமிழக அரசு வந்து கடன் வாங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மத்தியிலும் வந்து பாஜக அரசு கடன் வாங்கி வச்சிருக்கு. நீங்கள் வந்து எப்படி வந்து திமுக அரசு மட்டும் குற்றம் சாட்டிங்க சார்? நீங்கள் தமிழக அரசு என்ன செஞ்சிச்சு? என்ன செய்யல? தமிழ்நாட்டு தலைவர் தான் 1 லட்சம் கோடி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அந்த விளக்கத்தை நீங்க பாருங்க சார். இன்னைக்கு 4000 ரூபாய் வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டினவன் இன்னைக்கு 7000 ரூபாய் கட்டுறாங்களே, அந்த கஷ்டத்தை நீங்க பகிர்ந்துக்குங்க. 4000 ரூபாய் வாங்குறோம், 3000 ரூபாய் பிடிக்கிட்டீங்களா? ஃபேக்டரியில போய் பாருங்க சார். ஒவ்வொரு ஃபேக்டரி சின்ன சின்ன எம்எஸ்எம்இல துடிக்கிறான் சார். அப்படியே மெக்காவாட்டுக்கு 42 ரூபா இருந்தது 300 ரூபாய் சார்ஜ், பிக்சட் சார்ஜ். சோலார், அவன் சோலார் வாங்கி தகடுகளை போட்டு சூரிய ஒளி மின்சாரத்தை எடுத்து ஃபேக்டரி ரன் பண்ணா அதுக்கு ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபா 55 பைசா. என்னெல்லாம் பிடிக்கிற புது புது திட்டம் எல்லாத்துல மிரண்டு போய் எல்லாம் சொத்து வரியெல்லாம் பல பேர் சொத்துக்கு வரியை கட்ட முடியாம மூடிட்டு ஊரை விட்டு ஓடிடலான்னு பயந்துட்டு இருக்கான். நீங்க ஒரு போட்டி வைங்க, எதுக்கு எந்த சொத்துக்கு எவ்வளவு வரி எப்படி கூட்டிங்கன்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கணும். ஒரு பட்டிமன்றம் யாருக்கும் புரியல. எல்லாமே மக்கள் தலையில நீங்க சமத்திட்டீங்க. அப்புறம் எதுக்கு கடை வாங்குறீங்க? எதுவுமே கூட்டல, எந்த விலைவாசியும் உயரல, நாங்க எல்லாமே அப்படியே வச்சிருக்கோம். கடன் வாங்கி மக்களுக்கு மானியத்தை செலவழிக்கிறோன்னா பரவாயில்ல. காங்கிரஸ் சொல்லுவாங்க பெட்ரோல் டீசல் விலை கூட்டவே இல்லை, ஆனா பிஜேபி கூட்டிட்டாங்க. ஆனா காங்கிரஸ் 2.5 லட்சம் கோடி பெட்ரோ பாண்ட் வாங்கினாங்க. 2.5 லட்சம் கோடிக்கு யார் தலையில? நீங்க காரு பைக் இல்லாட்டி கூட உங்க தலையிலே அந்த கடை. அந்த மாதிரி தான் இன்னைக்கு திமுக மக்கள் தலையில லட்சக்கணக்கான கோடி சுமத்திட்டு இன்னைக்கு வந்து நாங்க வாங்கின கடன் வாங்கினா இங்க எப்படி மத்திய அரசு வாங்கினா அப்படின்னு பேசுறது மிகப்பெரிய தவறு. சரி, பாரத பிரதமர் இருக்காரு, நீங்க 3 லட்சம் உங்க தனிநபர் வருமானத்துக்கு வரி விலக்கு, இன்னைக்கு 7 லட்சத்துக்கு வரி விலக்கு. நடுநிலை மக்கள் வரி கட்டுறவங்களா துணிஞ்சு வந்து வரி கட்டணும். நேர்மையான வரி விதிப்பு, நிலையான ஆட்சி, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார். சொல்லுங்க. சரிங்க சார், நிகழ்ச்சியோட அந்த கடைசி பகுதி இது. பாஜக தமிழ்நாட்டில் தேர்தலை சந்தித்ததற்கும் தற்போது சந்திப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. அண்ணாமலை அவர்கள் ரத யாத்திரை போகிறாரு, தொடர்ந்து வந்து திமுகவின் ஆடியோ ஃபைல்ஸ்லாம் வெளியே வருது. அதே போல் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக ஆட்சி வந்து மிகவும் மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இந்த தேர்தலில் வந்து பாஜக எத்தகைய வெற்றி பெறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தனியாகவோ இல்லை கூட்டணியாகவோ நின்றார்? சரி, எப்படி இருந்தாலும் தேர்தலை நாங்கள் சந்திப்பது உறுதி. தேர்தலில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமும் தெம்பும் இப்போ கிடைச்சிருக்கு. என்ன காரணத்துக்காக? பொதுமக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய கருத்துக்கள் இது போன்று முன்னாடி வந்ததே கிடையாது. ஒரு பகுதியில் நடந்து போகிறோம், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், ஒரு ஏர்போர்ட் போகிறோம், ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறோம், எங்கே போனாலும் 4 பேர் வாலண்டியர். சார் இந்த வட்டம் பாருங்கள் சார், நிச்சயம் பாஜக ஒரு வாய்ப்பு இருக்குது சார். சார் இந்த வட்டம் நாங்கள் உங்களுக்கு தான் சார் ஓட்டு போடுவோம். இப்படி ஒரு பொதுமக்களுடைய வெகுஜன ஆதரவு அவங்க கட்சிக்காரங்களில் நாங்கள் பார்த்ததில்லை, அவங்கள்ட்ட பேசுனதில்லை. நாட் ஓன்லி நாகராஜன், பிஜேபிக்கார எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ஆதரவு பெருகி இருக்கிறது. என்னமோ எங்களுக்கு ஏதோ சர்வே எடுத்த மாதிரி இருக்குது. நமக்கு வெற்றி நிச்சயம். 2வது, இன்றைக்கு மாநில தலைவருடைய ஒரு துடிப்பான உழைப்பு, அந்த உழைப்புக்கு மக்கள் இன்றைக்கி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. டெய்லி இன்றைக்கி வீடுகளில் இருக்க பெண்கள் கூட இன்றைக்கி அண்ணாமலை என்ன பேசியிருக்கிறான்னு அவருடைய வீடியோ பார்க்குறாங்க. இன்றைக்கி எந்த ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் புதுமையான மாற்றம். இன்றைக்கு இளைஞர்கள்லாம் மாநில தலைவர் மேலே ஒரு அபிமானம் வச்சுருக்கிறாங்க. அவருடைய நேர்மை, சிந்தனை, ஆற்றல். எந்த துறை எடுத்துங்க, நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசணுமா, அரசியலை பற்றி பேசணுமா, விஞ்ஞானத்தை பற்றி பேசணுமா, வேதங்களை பற்றி பேசணுமா, இல்லை பொருளாதாரத்தை பற்றி பேசணுமா, உலக நிதி ஆணையத்தை பற்றி பேசணுமா, அண்ணாமலை தயார். இப்படி ஒரு இளம் தலைவர் இன்றைக்கி தமிழ்நாட்டை கிடச்சிருக்குன்னு அவங்கெல்லாம் கொண்டாடுறாங்க. இன்றைக்கு மோடி அவருடைய அந்த ப்ரூவ் பண்ண, நான் சிறந்த பிரதமர், இந்த நாட்டை உயர்த்தி இருக்கிறேன், 14வது இடத்தில் இருந்த இந்தியாவை இன்றைக்கு 5வது இடத்துக்கு உயர்த்தி இருக்கிறேன், 2027-28 3வது இடத்துக்கு இந்தியா வரும், நமது ஜிடிபி இன்றைக்கு $3 trillion தாண்டி போயிருக்கிறது, அடுத்து $5 trillion இலக்கு என்று சொல்லி நம்மை உயர்த்தி இருக்கிறாரே. அமெரிக்க ஜனாதிபதி மோடி வந்து மோடியை பிடிச்சு கை கொடுக்கிறாரே. ஆஸ்திரேலிய பிரதமர் மோடி மை பாஸ் அப்படின்னு சொல்றாரு.
இதெல்லாம் இந்த நாட்டை உயர்த்துறதுக்கு நிரூபித்து காட்டி இருக்கிற ஒரு தலைவர் பிரதமர் மோடி. அது மிகப்பெரிய வெற்றி. அதுவும் தமிழ்நாட்டிலே பிரதிபலிக்கும். உங்களுக்கு சிறந்த பிரதமர் யார்? நீங்கள் யாரை பிரதமராக நினைப்பீர்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு இருக்கிற நிலையில நமக்கு பிடித்த பிரதமர், வெற்றி பெறக்கூடிய பிரதமர், வாய்ப்புள்ள பிரதமர் யார் வர வேண்டும் என்றால் மோடி தான் வர வேண்டும் என்று மக்கள் சொல்வார். சரிங்க சார். 2024 தேர்தல் வந்து ஏப்ரலில் நடந்துடும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடியே நிறைய அரசியல் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். ஸோ நாமளும் தொடர்ந்து பேசலாம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நீங்கள் தொடர்ந்து வரணும், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. நம்ம நேயர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார்.